எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒருத்தர் நல்ல வழிக்கு உன்னை இழுக்கிறாரா, சரின்னு நீ அதுக்கு ஒப்பு போகணும். இல்ல மச்சான் அதெல்லாம் வேண்டாண்டா, வா இதை மட்டும் செஞ்சுட்டு வந்துடலாம், அப்படி இருக்கக்கூடாது. 5 இல்ல 10 இல்ல 50 அல்ல 500 பேர் இருந்தாலும் கூட இளைஞர்கள் இருப்பது பிரச்சனை இல்ல, 500 நபர்களும் ஒரே மாதிரியான சிந்தனையில் இருக்கும். கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கலாம், ஆனால் இந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், வரபத்துனா அலா குலூபிஹிம், அவர்கள் உள்ளங்களில் இணைப்பை ஏற்படுத்தினோம் என்று சொல்கிறார். ஒரே மாதிரி இருக்கத்தான் அல்லாஹ் சொல்றான். எப்படி இருந்தாங்க தெரியுமா? இது காமு, அவர்கள் விழித்து எழும் பொழுது ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், ரப்புனா, எங்களுடைய இரட்சகன் யார் தெரியுமா, எங்களுடைய ரப்பு யார் தெரியுமா, ரப்பு சமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் தான் எங்களுக்கு இறைவன். இதை முதல்ல நீ புரி, தௌஹீதை புரிந்து கொள், நன்றாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு நுட்பமான செய்தி. தௌஹீது தான், ஏகத்துவம் தான் நன்மையினுடைய கருவே. ஒரு குழந்தை கருவாகி உருவாகி 10 மாதங்கள் கழித்து பிள்ளையாக வெளியில் வருகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அந்த தாய் தான். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எந்த விதமான நற்காரியங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் செய்கிற நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் இதுதான் உண்மை. அதற்கு அடிப்படை கருவே தௌஹீது கொள்கை தான். இதை விட்டு நீங்க வெளியே போய் நல்லா செய்ய முடியாது. ஜமாத்தில் இல்லாமல் ஒருத்தர் செய்யலாம், ஆனால் கொள்கையில் இல்லாமல் செய்ய முடியாது. இதான் விஷயம். ஒரு மனிதன் தனியாக இருப்பான், ஆனால் தௌஹீத் இல்லாமல் அவனால் நல்ல காரியங்களை எடுத்து இயம்பவே முடியாது. அப்படியே செய்தாலும் அவன் ஒரு கட்டத்தில் வீழுவான். அவன் வீழும் பொழுது அவனுக்கு புரியும், நாம் இருக்கிற கொள்கை சரியானதல்ல, அல்லது நாம் மிகச்சரியான கொள்கையில் இல்லை என்பது அவனுக்கு புரியும்.